டாக்டர், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்னாலே லேசர்னு சொல்றீங்க. அந்த லேசர்னா எப்படி இருக்கும்? ஒரு வாட்டி காமிக்க முடியுமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஸோ இதுதாங்க நம்ம லேசர் மிஷின், அதாவது தூலியம் ஃபைபர் லேசர். இதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கிற லேட்டஸ்டான லேசர். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்றது. அதாவது எந்த ஸ்டோனுக்கு, எவ்வளோ கடினமான ஸ்டோனுக்கு எந்த மாதிரியான பவர் வச்சு நம்ம கல்லை உடைக்கணும், பவுடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ். ஸோ இது வந்து மெஷின். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வயர் மாதிரி தெரியுது பாருங்களேன், இதுதான் வந்து லேசர் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம உள்ள கருவியை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபைபரை வந்து அந்த கருவிக்கு உள்ள விட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து உடைக்கிறதோ இல்லைன்னா பவுடர் பண்றது தான் வந்து இந்த லேசரோட வேலை. ஸோ இந்த லேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரூபி லேசர் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா ஹோல்மியம் லேசர் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா தூலியம் ஃபைபர் லேசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது ஹோல்மியம் லேசரும் தூலியம் லேசர் தான். ரெண்டுமே வந்து நல்ல லேசர் தான். ரெண்டுமே அதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம தூலியம் ஃபைபர் லேசர். இதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கிற லேட்டஸ்டான லேசருங்க. ஸோ இந்த லேசரை நம்ம கிட்ட இருக்கு. இது வச்சு கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்கோம். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா குணமாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா லேசர் மூலயமா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நிரஞ்சன் மருத்துவமனை, ஆத்தூர் ரோடு, பெரம்பலூர்.